வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு காமெடி ஃபில்ம் மாரி ஸ்டார்ட் பண்ணி, நிச்சயமாவே இது ஒரு மனிதர்கள எப்படி ஒன்றிணைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு நகைச்சுவையா, ஆனா ஒரு ரியாலிட்டியா அந்த படம் ஒரு சினிமா மாதிரி இல்லாம, நம்ம வாழ்க்கையே எல்லாரும் குடும்பத்துக்குள்ள உள்ள போன மாரி இருந்தது. உண்மையாவே நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். எங்க ஃபேமிலில இருக்கிற மாரி நெறைய விஷயம் என் பையன் பேர் வேற கிருஷ்ணா. அதனால எங்க குடும்பத்துல நடக்கிற மாரியே இருக்கு. அது வேற லவ் மேரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது, என்னையே நான் அத ஐடென்டிஃபை பண்ணேன். சம்டைம்ஸ் இது மாரி தான். அதாவது பேரண்ட்ஸ குழந்தைங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ, அதுபோல குழந்தைகளையும் பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணுங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம். இப்போ 2 கல்ச்சர்ஸ் மிக்ஸ் ஆகும்போது யார் விட்டுக் குடுக்குறதுங்கிறது இல்லாம 2 பேரும் விட்டுக் குடுக்குறது. ஒரு ஒரு குடும்பத்துல என்ன மாரியான பிரச்சனைகள் வரும், ஒரு ஒரு மனிதருக்கும் என்ன மாரியான பிரச்சனைகள் வரும், அத எப்படி எதிர்கொள்றது? இது எல்லாமே ரொம்ப சீரியஸா இல்லாம, ஆனா சீரியஸான விஷயத்த ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. இது ஒரு புது டைரக்டர் மாரியே தெரியல எனக்கு. அவரே நடிச்சு, அவரே எனக்கு என்னன்னா, ஒரு புதிய பாதைய வேற ஒரு வெர்ஷன்ல பார்த்த மாரி தான். அதாவது புதிய பாதை ஒரு சீரியஸான ஃபில்மு, ஒரு ஹீரோ கம் டைரக்டர் வந்த மாரி, புதிய பாதைக்கு அப்புறமா நான் ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு படத்த, ஒரு ஹீரோ கம் டைரக்டர் அந்த படத்த பார்க்கும்போது, நிச்சயமா பாரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்கு. இந்த படம் யார் சொன்னாலும் இந்த படத்தோட வெற்றிய தடுக்க முடியாது. நிச்சயமா லாஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் நீங்க சிரிக்காம இருந்தீங்கன்னா, நீங்க ஹியூமன் பீயிங் இல்லன்னு அர்த்தம். அவ்ளோ என்ஜாயபிளா இருந்தது. ரியலி ஐ லவ் த பிக்சர். ஆல் த பெஸ்ட். அதுவும் ஹீரோவா நடிச்சவங்க ஒரு பிளசன்ட்டா இருக்காங்க. ஹீரோவா நடிச்சவர் ஒரு இன்னோசென்ட்டான ஒரு ரக்கடான கேரக்டர். அப்பா, அம்மாவுக்கு பயப்படுற ஒரு கேரக்டர். அத ரொம்ப அழகா பண்ணியிருந்தாரு பாரி. அம்மா ரம்யா கூட ஒரு பிளசன்ட்டான ஒரு ஆங்கிலோ இந்தியன் கேர்ள் எப்படி இருப்பாங்களோ, அந்த பிஹேவியர், பாடி லாங்குவேஜ்ல அவங்க பேசுற லாங்குவேஜ்ல தமிழ எப்படி பேசுறது எல்லாமே ரொம்ப சீரியஸா பண்ணியிருக்காங்க. வெரி வெரி கரெக்ட். அது மாரி சேத்தன் ஒரு ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட்ல அந்த பிக்சர் எப்படி கடைசியே உண்மையாவே ஒரு பயம் வந்துடுச்சு. ஐயோ! ரொம்ப சேடா எதாவது முடிச்சிருவாங்களோ, சென்டிமென்ட்டா வரணுங்கிற மாரி நல்லா போயிட்டு இருந்தது. இது மாரி ஆயிடுமோங்கும்போது, நம்மள ஏமாத்தி எவ்வரி சீன் ஒரு சின்ன சஸ்பென்ஸ், ஆனா காமெடி சஸ்பென்ஸா முடியிற மாரி இருந்தது. நிச்சயமா ஃபேன்டாஸ்டிக். ஆல் தி பெஸ்ட் டு தி டைரக்டர் அண்ட் ஹீரோயின் அண்ட் தி புரொடக்ஷன் ஆல்சோ. ஆல் தி பெஸ்ட். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடிக்கிற ஒரு ஃபிலிம் தியேட்டர்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ப்ரிவ்யூ போட்டு எல்லாரையும் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு பார்க்க முடிஞ்சது. நான் அந்த படத்து மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா நாங்க எல்லாம் வந்திருக்கோம்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் டு எண்ட் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா அவ்வளோ என்ன ஹாப்பியா இருந்தது ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போது. ஸோ பாரி என் பையனை தான் நான் ஃபீல் பண்ணேன் அந்த படம் நடிக்கிற ஃபுல் அந்த டேஸ் மொத்தமா. ஏன்னா அவன் பேரு கிருஷ்ணா, என் பையன் பேரு கிருஷ்ணா. ஸோ எனக்கு ஒரு ஹீரோ மாதிரி நான் பாரியை ஃபீல் பண்ணல. என் பையன் கூட பேசுற மாதிரியே நான் எவ்ரி சீன்ல நான் ஃபீல் பண்ணதுனால தான் அவ்வளோ நேச்சுரலா வந்தது எங்களோட அந்த பாண்டிங். 2 பசங்க, பொண்ணு, ஹஸ்பண்டு. அண்ட் என்னோட ஹஸ்பண்ட் கேரக்டர் பார்த்தீங்க இல்லையா? ஸோ அவருக்கு என் முன்னாடி பேசுற தைரியம் இருக்காது. ஆனா அந்த கரெக்டான சுச்சுவேஷன்ல அவங்க ரியாக்ட் பண்ண விதம் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல ஃபுல் கிளாப்ஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் பாரி உண்மையிலே சூப்பர். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜமா பார்த்து இது பார்த்தா எல்லாருக்குமே புரியாது, அவ்வளோ கான்ட்ராஸ்டான சப்ஜெக்ட் எப்படி பண்ண முடிஞ்சுதுன்னு. ஸோ பிரில்லியன்ட் டைரக்டர் அண்ட் பிரில்லியன்ட் ஹீரோ. ரம்யா ரொம்ப அழகா அந்த ஆங்கிலோ இந்தியன் கேரக்டருக்கு பர்ஃபெக்டா சூட் ஆயிருக்கு. அண்ட் ஓவராலா எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சிரிச்சுட்டே ஹாப்பியா பார்த்துருக்கேன் இந்த படம். ஸோ எல்லாரும் நீங்களும் தியேட்டருக்கு பாருங்க. கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க.